இன்னைக்கு உள்ள தலைப்பு என்னது? மை பீஸ் ஐ கிவ் டு யூ. என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு, தெய்வ சமாதானம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதாவது மை பீஸ் ஐ கிவ் டு யூ, தட் இஸ் அப்படின்னு சொல்லும்போது என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். வைத்து போகிறேன் சொல்லல, தருகிறேன். கிவ் டு யூ, நான் தருவேன், என் சமாதானத்தை தரேன். யாருக்கு? எல்லாருக்கும் தரவண முடியாது. இதுல யாருக்கு தருகிறேன் அப்படின்னு சொன்னா, சகரியாவுக்கு போகணும், இங்க சங்கீதத்துக்கு வரணும், ரோமருக்கு போகணும், யோவானுக்கு போகணும். இப்ப எல்லா வசனத்திலையும் சமாதானத்தின் சகரியாவில் என்ன? நீ பொய் சொல்லாம இருந்தாலே சமாதானம் கிடைக்கும் இருக்கும் அங்க வாசித்தா. இங்க நீ வேதத்தை நேசித்தா சமாதானம் கிடைக்கும் இருக்கும். என்னை ரோமர்ல போனா நீ விசுவாசித்தால் சமாதானம் கிடைக்கும் இருக்கும். நீ யோவான்ல போனா என்ன எழுதியிருக்கு? யோவான்ல யாருக்கு சமாதானத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு? யோவான் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல என்ன சொல்லியிருக்கோம்? அங்க தேவனை காண்பவர் காணாத இருப்பீங்க, கொஞ்சம் காலம் தான், அது என்னைக்கும் இல்லை. அதனால அவர்கிட்ட ஜெபிக்கிறவங்க 19 வசனத்துல அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்சம் காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்சம் காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொல்லுகிறதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ள விசாரிக்கிறீர்களே. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு, நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சிறுகளுக்குள்ள பிரசவ காலம், அதே போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவேன். அந்நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாமத்துல பிதாவினிடத்துல அதன் ஜெபிக்கிறவர் பிதாவினிடத்துல கேட்டுக்கொள்ளுகிறதோ அதை அவர் உங்களுக்கு தருவார். அதாவது ஜபிதா இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள். அப்போ மனுஷனுக்கு சமாதானத்தின் மார்க்கம் இந்த 4 வேத பகுதியில, முதலாவது பொய் சொல்லாம இரு, 2வது வேதத்தை நேசி, 3வது விசுவாசத்துல உறுதியாரு, 4வது ஜபத்துல தரித்திரு. அப்ப இந்த 4 வசனம் 4 வேத பாகம் கொடுத்திருந்தா 4 வேத பாகத்திலையும் கருத்து இதுதான். என்ன கருத்து? சமாதானத்துக்கு வழிகள் சொல்லி இருக்கு. இப்போ நான் 50 சங்கீதத்துல இருந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சொல்ற போல இந்த சங்கீதத்துக்கு தான் போறோம், சமாதானத்தின் வழிகளுக்கு. அதாவது சமாதானம் ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாகணும் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்யணும்னு சொல்லி இருக்கு. சமாதானம் மனுஷனுக்குள்ள உண்டாகிறது சாதாரண வழியில ஒண்ணுமே உண்டாகாது. பணத்தினால வராது, இல்லைன்னு சொன்னா என்னது, அதிகாரத்தினால சமாதானம் வராது, ஆஸ்தியினால சமாதானம் வராது, அறிவுனால சமாதானம் வராது, பின்ன வேற இதனால பணம், ஆஸ்தி, அதிகாரம், வேற என்ன, ஆள்பலம், படைபலம், பின்ன சரீர பலம், கும்பு, இதனால ஒன்றும் இல்லை. வேற என்னது, இப்படி சமாதானத்து என்ன உலகமே ஓடிட்டு இருக்கிறது சமாதானம் வேணும்னு உள்ளதானே. உலகத்துக்கு ஓட்டமே சமாதானம் தான். யாரும் ஒருத்தன் யுத்தம் செய்யணும், சண்டை போடணும், மற்றவனை அழிக்கணும், கொலை செய்யணும், அதுதான் சாத்தானுடைய வேலை. ஆனா ஆக்சுவலா ஒவ்வொரு இருதயத்துக்கு தாகம் என்னதான் இருக்கு? சமாதானம் வேணும். அப்ப எல்லாரும் நேத்தை பிறந்த பிள்ளைல இருந்து இன்னும் வரைக்கும் ஏன் பிள்ளை அழுது? சமாதானம் இல்லை, பயமா இருக்கு. சமாதானம் உண்டாகணும்னா 3 காரியம் இருக்கணும். ஒண்ணு என்ன இருக்கணும்? சமாதானத்தை நான் வைத்து போகிறேன்னா சமாதானத்தை உருவாக்குகிற என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். சமாதானத்தை அதாவது நம்பிக்கை. அதாவது சமாதானம் எப்போ சமாதானமா இருக்கும்?
சூழ்நிலைய வச்சு சமாதானமா இருக்கிறது. இப்ப நமக்கு அன்னைக்கு எல்லாரும் நினைச்சுதாங்க வயநாட்டுல சமாதானமா இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒண்ணு வரும். அது சமாதானம் சொல்றது நம்ம இப்ப உடனே அடுத்த நாளே என்ன கொந்தளிச்சாச்சு, உலகம் கொந்தளிக்குது. அப்ப இயற்கையில இருந்து பேரிடவு வராம இருக்கிறதும் சமாதானத்துக்கு ஒரு வழிதான். அப்ப சமாதானம் அப்படின்னு சொல்றது என்னன்னு உள்ள தெளிவு இல்லைன்னு நினைக்கிறேன். சமாதானம் ஆண்டவர் நினைச்சோட நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். சமாதானம் சொல்றது என்னது? அதாவது ஒருத்தன் இன்னொருத்தனோடு பொய் சொல்லாம இருந்தா அங்கேயே சமாதானம் ஆரம்பிக்கும். அப்ப பொய்ய வெறுக்கிற ஒரு சூழ்நிலை நம்ம சமூகத்துல இருக்குதுன்னா சமாதானம் இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது? வேதத்தை நேசிக்கிறவனா இருக்கணும், இங்க தேவனை துதிக்கிறவனாகவும் இருக்கணும். வேதத்தை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு 7 தரம் ஒரே நாள் நான் துதிக்கிறேன்னு சொல்றாரு. தியானிக்கிறேன், நேசிக்கிறேன். இப்ப துதி கொஞ்ச நேரம் துதி, 7 நேரம். மனுஷனுக்கு உள்ளதே கொஞ்ச நேரத்துல 7 நேரம் போய் இருந்து துதிச்சுட்டு இருக்க முடியுமா? அப்ப ஒரு ராஜாவுக்கு துதிக்க முடியுமா? இங்கே 7 தடவை நம்ம 7 நேரம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பேன். அது எப்படி துதித்தேன்னு ஒண்ணும் இல்லை. அவர் சொல்றாரு, நான் 7 நேரம் நினைச்சேன். எத்தனை வசனத்தை துதியை பற்றி போட்டிருக்கு? நான் 7 தடவை போய் நினைச்சேன் துதிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எத்தனை வசனத்துல? 171. அப்ப 17 சொன்ன. அதாவது 7 தடவை நான் தேவனை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் 7 தடவை துதிக்க காரணம் என்ன? அதுக்கு முன்னாடி வசனத்துல என் விண்ணப்பம் உமது சன்னதியில வருவதாக. எதுக்கு வேண்டி? ஜெபம் 8னாதான் 8 பேச்சாரணும். நீ துதிக்காம ஜெபம் பண்ணியாச்சு. காலையில ஜெபம் பண்ணிட்டேன், நான் என்ன சும்மா உட்காந்துக்கிட்டேன், அப்ப எப்படி சமாதானம் உண்டாகும்? ஜெபம் அவருடைய சமூகத்துக்கு எட்டணும்னா துதிக்கணும். ஜெபம் அதாவது அங்கே சொல்லிட்டாரு, கலக்கம் உண்டு, துக்கம் உண்டு, வேதனை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் என் நாமத்துல நீங்க எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது எப்ப நான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு உள்ள அறிவு வேணும். ஜெபிக்கிறவனுக்கு தான் எல்லாமே. ஜெபித்து நான் ஜெபம் பண்ணியாச்சு, ரைட், முடிஞ்சதா? இல்ல, துதிக்கவும் செய்யணும். ஜெபமும் துதியும் இருக்கணும். வெறும் ஜெபத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நான் சந்தோஷமா பெற்றுக்கிடலாம் அப்படின்னா பெற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது கிடைக்கிறது கஷ்டமான ஒரு காரியம். ஜெபமும் துதியும் இருந்தா மட்டும்தான். அதனால ஜெபம் சொல்லுகிற ஒரு கருத்து இருக்கு பாருங்க. ஜெபிக்கிறவனுக்கு தான் சமாதானம் உண்டாகும் அப்படின்னு நினைச்சிட்டு வெறும் ஜெபத்தை மட்டும் செய்தா போதாது. அதாவது நமக்கு சமாதானத்துக்கு மார்க்கம் என்ன? பொய்யிலிருந்து வெளியே வரணும். நான் சமாதானத்தை தரேன்னு சொல்லிட்டாரு, ஓகே சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. பொய்ன்னு ஒண்ணு இருக்கும் வரைக்கும் சமாதானம் எந்த இடத்துலயும் இருக்காது. மனுஷனுக்கு தேவை சமாதானம். ஆனா இன்னைக்கு இருக்கிறது பயம்தான் கூடுதலா இருக்கும். சமாதானமா இருக்கவே முடியாது. பயம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. சந்தேகம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. கோபம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. புரியுதா? சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னா போதுமா? போதாது. சமாதானம் எங்க எல்லாம் இருக்காதுன்னு தெரியுமா? பயம், சந்தேகம், கோபம், பெருமை, அகங்காரம், இதெல்லாம் எங்க இருக்கும்? அங்க சமாதானமே இருக்கு. நம்ம நினைச்சிருக்கோம் சமாதானத்துக்கு வழி என்ன? ஒண்ணு, இங்க 4 வழிகள் பார்த்தோம். பொய் இருக்கக்கூடாது, வேத தியானம் இருக்கணும், 2வது விசுவாசம் இருக்கணும், 3வது விசுவாசம் இருக்கணும், 4வது என்ன இருக்கணும்? விண்ணப்பம் இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் ஜெபம் இருக்கணும். தட் இஸ் a process. வழி, சமாதானம் வரக்குள்ள வழி. பின்ன அதுக்குள்ள ஒன்னொன்னா போனா ஒன்னொன்னா ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்கலாம். அது அங்க இருக்கட்டும். இப்போ சமாதானம் அப்படின்னு சொல்றத
பூரணப்படுத்துக்கு வழி என்னது? அது எனக்குள்ள நல்ல நிக்கணுமே, நான் என்ன செய்யணும்? அதான் இப்ப மற்ற கதை இது ஜெனரலா பேசி போறது இல்ல. இப்ப நம்ம கதையை நம்ம பார்க்கணும். சமாதானத்துக்குள்ள வழி என்னதுன்னு சொல்லியிருக்கு. ஜெபம் பண்ணவும் செய்யணும், அதுக்கப்புறம் துதிக்கவும் செய்யணும். துதி எத்தனை தடவை செய்யணும்? 7 தடவை. அப்போ ஜபிக்கிறது முட்டை போடணும், துதிக்கிறது என்னது? முட்டு போடணும். நீ ஜெபம் பண்ணிட்டு அங்க ஜபிக்கணும்னா கட்டாயம் முட்டு போடணும். ஜபம் சொன்னா முட்டுல தான் இருந்தா அது ஜபமாகும், இல்லாத ஜபம் ஆகாது. அப்ப ஜபிச்சேன் நான் அதனால எல்லாம் ஆண்டவர் தந்துருவேன்னு சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு போக கூடாது. ஜபத்துக்கு பிற்பாடு துதியும் இருக்கணும். இனி அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்தது அந்த 72 உம்முடைய கற்பனையும் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரிக்கும். 2 அடுத்த காரியம் என்ன செய்யணும்? ஜபிக்கணும், துதிக்கணும், சொல்லணும். உம்முடைய வசனத்தை என்ன செய்யும் சொல்லி இருக்காரு? விவரிக்கும், விவரித்து சொல்லும். வசனத்தை சொல்லணும். நான் வசனம் நிறைய படிச்சேன், ஆனா சொல்ல தெரியாது. வசனத்தை தியானித்தேன், ஆனா எனக்கு மற்றவர்களை சொல்லி கொடுக்க தெரியாது. வசனம் சொல்ல ஆமா தியானிச்சேன், படிச்சேன். வசனத்தை சொல்லணும். வசனம் கட்டாயம் மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளணும். வசனத்தை எந்த அளவு தியானித்து மேல இருக்கணும். மேல எல்லாம் வாசித்தோம்னா தியானம், நேசம். அதாவது எனக்கு விரோதமா நிறைய பிரபுக்கள் எழும்பி இருக்கிறான், காரணம் இல்லாமலே. அதுல 22ஆம் வசனத்துக்கு போனா அங்க என்ன சொல்லியிருக்கோம்? அவங்க நிறைய பேர் கூடியிருந்து ஆலோசனை பண்றான் அப்படின்றலாம் இருக்கும். அப்ப அதெல்லாம் நடக்கிற நேரத்துல நான் இப்ப இங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நான் தியானிப்பேன். அவன் விரோதித்தாலும் சரி, அவன் எனக்கு சத்ருவா வந்தாலும் சரி, எனக்கு என்ன உத்திரம் வந்தாலும் சரி, நான் வசனத்தை நேசித்து, வசனத்துல சந்தோஷித்து, வசனத்தை தியானித்து, வசனத்துல பிடியா இருப்பேன்னு உள்ளதான் சங்கீத பகுதிகளில் வாசிக்கிறோம். அதுக்கு அடுத்ததுதான் என்னது? விண்ணப்பம் அப்படின்னு இருக்கு. நீ வசனத்தை வாசித்தா போதாது, ஜபிக்கவும் செய்யணும். ஜபித்தா போதாது, துதிக்கவும் செய்யணும். துதித்தா போதாது, இப்ப என்ன இருக்கு? நீ சொல்லவும் செய்யணும். வசனம் தியானிச்சுட்டேன், ஓகே. அடுத்து அதோட கதை முடியல. நீ துதிக்கணும். அடுத்தது என்னது? இப்ப வசனத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். நான் உன்னுடைய கட்டளைகளை தெரிந்து கொள்ளும்படியினாலே உம்முடைய கரம் எனக்கு துணை இருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்பின் மேல ஆவலாயிருக்கிற உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அடுத்தது ஆத்துமா. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாயிருப்பதாக. அங்கதான் முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன். அடுத்தது இப்ப இங்க என்ன சொல்லுங்கன்னா, ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிப்பதாக சொன்னா மட்டும் போதாது. அடுத்தது வேதத்துல சந்தோஷிக்கணும். அது அப்படி நான் பணம் இருந்தா சந்தோஷிப்பேன், அதிகாரம் இருந்தா சந்தோஷிப்பேன், ஆடம்பரம் இருந்தா சந்தோஷிப்பேன், ஆபாசம் இருந்தா சந்தோஷிப்பேன். உலகம் நீ சந்தோஷிக்கிற இடம் இப்படிப்பட்ட இடம் தானே. ஆபாசத்துல, ஆடம்பரத்துல, அதிகாரத்துல, பணத்துல, வேற என்னதுல சந்தோஷிப்பாங்க? மற்றவனை துன்பப்படுத்துறதுல, கவலைப்படுத்துறதுல, தூஷிப்பதுல சந்தோஷிப்பாங்க. மற்றவனை ஒடுக்குறதுல, இதுல எல்லாம் தான் அவன் சந்தோஷிப்பான். சாத்தானுக்கு சந்தோஷம் அங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் எதுல சந்தோஷிக்கும் தெரியுமா? வேதத்துல சந்தோஷிக்கும், ஜெபத்துல சந்தோஷிக்கும். சந்தோஷத்துக்கு வழியே தெரியாதவன் எப்படி சமாதானம் தானே சந்தோஷமே வரும். சமாதானம் இருந்தாதான் சந்தோஷம் வரும். அப்ப ஒரு மனுஷனுக்கு எனக்கு சந்தோஷமே இல்லை, அதுக்கு அர்த்தம் சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லைங்க, அதுக்கு அடையாளம் என்னது? பொய்யில குடியிருக்கிற நீ ஒரு அவிசுவாசி. எனக்கு சமாதானம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா, என்ன ஆண்டவர் சொன்ன என் சமாதானம் தர்றேன். யாருக்கு தருவாரு? சத்தியத்துல நிலைத்திருக்கிறவனுக்கு. பொய் சொல்றவனுக்கு இல்லை.
யாருக்கு சமாதானத்தை தருவாரு? வேதத்தை நேசிக்கிறவனுக்கு. நேசிக்கிறவன் சும்மா இருக்க, நேசித்து வாசித்து தியானித்து அதை என்ன செய்யறவன்? சொல்லுகிறவனுக்கு தான், துதிக்கிறவனுக்கு தான். வேதத்தை நேசித்து வாசித்து துதியில நிலைத்திருக்கிறவனுக்கு தான் என்ன வரும்? சமாதானம் வரும். ஆனா அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லையே. அப்ப எப்படி? இனி அடுத்தது சமாதானம் எப்ப வரும்னு சொல்லி பார்த்தோம். ஜெபிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கும் ஜெபிக்கிறவனும். அப்போ இந்த இவ்வளவு ப்ராசஸ்ல போனாதான் அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தர முடியும். எனக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனா அதாவது சமாதானம் இல்லைன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர். தூக்கம் நல்லா தூங்கும், சமாதானம் இல்லைன்னு தூக்கம் மட்டும். அதுல பெரிய எல்லாரும் மேக்சிமம் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஆனா தூக்கத்துக்கு குறவும் இல்லை. அட சோம்பேறிக்கு சமாதானம்னு ஆண்டவர் வச்சுட்டு இல்லை. தூக்கம் ஒருவேளை நடுராத்திரி இப்பதான் எழும்புனாதான் ஜெபமோ மற்ற நீ எப்பவும் ஜெபம் பண்ண, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. அதாவது நடுவில் இப்ப நான் இப்ப 2 மணிக்கு எழும்புனாதான் நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன்னு நினைக்கிறியோ அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்காது. அது உன்னுடைய கமிட்மெண்ட், உன்னுடைய சமர்ப்பணத்தை பொறுத்தது. நான் கர்த்தரோட வாழணும்னு ஒரு சமர்ப்பண ஜீவிதம் உள்ளவனா இருந்தால் நீ 2 மணிக்கு ஜெபிக்கணுமா, 4 மணிக்கு ஜெபிக்கணுமா, இல்ல 5 மணிக்கு ஜெபிக்கணுமா, இல்ல நான் ஜெபம் பண்ணாமலே ஊரே சுத்தணுமா, அதெல்லாம் உங்களுடைய காரியம். ஆனா ஜெபிக்காதவனுக்கு சமாதானம் இல்லைன்னு உள்ளதை திட்டமா சொல்லுகிறேன். முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு? உபத்திரம் எல்லாம் இருக்கதான் செய்யும், உபத்திரவத்தின் மத்தியிலும் ஜெபிங்க. நான் இப்ப பூமியில இருந்து எடுத்துக்கொள்ளப்படும், கொஞ்ச நாள் என்ன காண மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு அதிகமான போராட்டம் இருக்கும், எல்லாம் நெருக்குவோம். ஆனாலும் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் பிதா தருவார். நீங்க என்கிட்ட கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்க பிதாவிட்ட கேளுங்க, என் நாமத்துல கேளுங்க. ஏன் என் நாமத்துல? நான் என் நாமத்துலதான் உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க. அதனால அந்த நாமத்துல, நீங்கள் உபத்திரவப்படுகிற நாமத்துல கேட்கணும். இல்லாம எதனால உபத்திரவப்படுறோம்? இயேசுவை நம்புறதுனால உபத்திரவப்படுகிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிறனால உபத்திரவப்படுகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறதுனால உபத்திரவப்படுகிறோம். அப்போ வாழ்க்கையில எப்போதான் எனக்கு சமாதானம் உண்டாகும்? கட்ட தரும்போதுதான் சமாதானம் உண்டாகும். எனக்கு நம்ம நினைக்கிறது போல கொஞ்சம் பணம் இருந்தாலோ, கொஞ்சம் சம்பத்து இருந்தாலோ, ஆஸ்தி இருந்தாலோ, அதிகாரம் இருந்தாலோ, இல்லை இங்கே என்னது இப்போ நேபுகாத்நேச்சருக்கு சமாதானம் இல்லாம தானே புறமானம், அப்பதானே சொப்பனம் வந்தது. அதனால மனுஷன் நினைக்கிறது போல சமாதானம், அப்படி ஒரு ராஜாவா இருந்ததுனால சமாதானமா? அவனுக்கு தான் சமாதானம் இல்லை, அரசியல்வாதிக்கும் சமாதானம் இல்லை. இன்னைக்கு யாருக்கு சமாதானம் இல்லை? உள்ள அரசியல்வாதி ஒருத்தனுக்கு சமாதானம் இருக்காது. அவனுக்கு சமாதானம் உள்ளது போல நமக்கு தெரியும். அதனாலதான் எப்ப பார்த்தாலும் என்னது 10 போலீஸான கூட்டத்திலே கூட்டிட்டு நடப்பான். பாதுகாப்பு. இவனுக்கு சமாதானம் உடனே இவனுக்கு என்னது பாதுகாப்பு? அப்ப வெறும் முன்னா போனா அங்க ஊர் எல்லாம் மத்தவனும் அங்க, இவனுக்கு பயந்தாங்கொள்ளி. இந்த பயந்த பயல்களுக்கு எல்லாம் எப்படி சமாதானம்? பயப்படும். நானே சொன்னேன், சமாதானம் இல்லை. ஏன்? பயத்தினாலதான். ஒருத்தனுக்கு சமாதானம் இல்லைங்கனால பயத்தினால. அப்ப இன்னைக்கு உள்ள அரசியல்வாதி அத்தனை பயலும் பயந்த பயல்களாகும். ஒருத்தன் கூட தைரியம் உள்ளவன் இல்லை. தைரியம் உள்ளவனுக்கு போலீஸ்காரன் முன்னாடியும் பின்னாடியும் போய் ஊர்ல உள்ளவனை எல்லாம் விரட்டிக்கிட்டு நடக்கணுமா? இந்தியாவை போல பயந்த கோழைகள் எல்லாம் அதிகாரத்துல இருக்கிறது வேற எந்த நாட்டிலையுமே கிடையாது. மற்ற இடங்கள்ல எல்லாம் எல்லாரும் மனுஷன். இவன் அதிகாரத்துக்கு வந்தவொடனே அவன் நினைக்கிறான் கொஞ்சம் போலீஸ்காரன் முன்னாடியும் பின்னாடியும் விட்டு ஊன்னு சத்தம் போட்டுட்டு போனாதான் நம்ம நீ பயந்தாங்குழி போறான்னு அர்த்தம். பயந்தவன் என்ன ரோட்ல என்ன பயந்தவன் ஆறாண்டே, அவன் என்ன பயந்துக்கிட்டு சத்தம் போட்டுட்டு வாடுவான்னு அர்த்தம். அதனால அவன் சமாதானம் ஏன் ஒருத்தனை பயந்துகிட்டு போறான்? அவனுக்கு சமாதானம் இருக்காது. அங்க வந்து அடிச்சிருவானோ, இங்க வந்து அடிச்சிருவானோ, அவன் தாக்கிடுவானோ, இவன் தாக்கிடுவானோ. இது அழகுள்ள காரியம் இல்லை, இது அசிங்கமான காரியம், பயந்தவனுக்குள்ள காரியம் இது. ஆனா நம்ம நினைச்சிருக்கிறது, அவையெல்லாம் பெரிய என்னது பெரிய பதவி உள்ளவர்கள், அவங்களுக்கு இப்படித்தான் செய்யணும், அப்படி ஒண்ணும் செய்யணும். அவன் வெளிநாட்டுல இருந்து இதெல்லாம் பிரிட்டிஷ்காரனுக்கு முறைன்னு சொல்லுவாங்க. அவன் இந்தியாவில வந்துகிட்டு பயராம இருக்க முடியுமா? இன்னொரு நாட்டுல வந்துகிட்டு அப்ப அவன் முன்னாடி ஆளை வச்சு போலீஸை வச்சு மத்தவங்களை விரட்டி அவன் அப்படி காட்டினா, அதே போல இப்ப உள்ள அரசியல்வாதி பயிலும் இந்தியாவில இருக்கிற அத்தனை பயிலும் பயந்தாமொழிகள். அதனால பயந்தவனுக்கு வாழ்க்கையில முதல்ல சமாதானம் இருக்காது. பொய்ய சொல்லுகிறவனுக்கு சமாதானம் இருக்காது. பார்த்தோம்ல, வாழ்க்கையில சமாதானம் இல்லை அப்படின்னா பயம், பொய்,
பெருமை இல்ல வேற ஒண்ணு சொன்னானே, பயம் போய் இன்னொன்னு என்னது, அகந்தை, அது இல்ல இன்னொன்னு சந்தேகம், கோபம். கோபம். கோபம் தான் முக்கியம் இதுல. பாக்கி அகந்த பெருமை அதெல்லாம் செகண்டரி. அதெல்லாம் இந்த கோபத்துக்கு கூட்டாளிகள். இந்த கோபம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மோசம். எப்ப பார்த்தாலும் இவர் கோபக்காரர், இவர் பெரிய கோபக்காரர், இவருக்கு வந்துடும் கோபம் அப்படின்னு. இவருக்கு கோபம் வந்துட்டா ஐயோ சமாதானம் இல்லை, அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? பயம், பொய், கோபம், இது மூணு தான் ஸ்டெப்பு. இத சமாதானத்தை எடுத்துக்கிறாரு. பின்ன பெரும்பாக இருந்தா அதெல்லாம் வரும், அது ரெண்டாவது பாகம்தான். கோபக்காரனுக்கும் பொய்ய சொல்லுவனுக்கும் வேற இருக்கு, பயப்படுகிறவனுக்கும். அப்ப இப்ப பயப்படுகிறவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம நினைச்சிட பயம் இப்படி ஆளுக்கு பின்னாடி அலைகிறவனே பயம். தனிமை போக தெரியாதவன் அத்தனை நேரம் பயந்தவன் தான். நடுதளத்துல வெளியே இறங்க முடியாதவன் எல்லாரும் பயந்தவன் தான். பயம் சொன்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியாம நானும் பயப்படுறேன். என்னத்துக்கு பயப்படுறேன்? கர்த்தருக்கு பயப்படுங்கன்னா அது வேற பயம். நீ என்னை வாழவே பயப்படுறிய, உன் ஆத்மாவுக்கு என்ன நடக்கும் தெரியாமலேயே நீ பயப்படுறிய. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை இது. இது கோழைகளின் பயம். உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு பயம் இருக்குன்னு, அதிகாரிக்கு பயம் இருக்குன்னா, 4 பேரை முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்பு விட்டுருக்காங்கன்னா அவன் கோழை. அவனுக்கு இந்த பயப்படுவனுக்கு இன்னொன்னு இருக்காது. என்ன இருக்காது? பயப்படுவனுக்கு என்ன இருக்காது? அறிவு இருக்காது. ஆமா, ஒரு அரசியல்வாதிக்கு அறிவு இருக்கா? அதனால செக்ரட்டரியை வச்சு அவன் என்ன செய்யணும்? எழுதி வாசிப்பான். உலகத்துல இருந்ததுலேயே, இந்தியாவில் இருந்ததுலேயே ஒரு நல்ல ஒரு பயம் இல்லாத தலைவன் அப்படின்னு சொன்னா காமராஜர் ஒரு ஆளு தான். இந்த முன்னாடிக்கும் அம்பியும் விழிச்சிட்டு போறதுனால நிறத்துக்கிட்டாருன்னு சொல்லி விரட்டின ஆளு. ரெண்டாவது என்னது, 4ஆம் கிளாஸ் படிச்சாலும் அறிவுள்ள ஒருத்தனா இருந்தாரு. அப்ப அறிவு இருக்கும்போது ஒரு மனுஷனுக்கு என்னது, பயம் இருக்காது. புரிஞ்சுக்கிடணும். ஏன் பயப்படான்? கோலப்ப பயந்தவன். ரெண்டாவது என்னது, பொய்யன். ஒரு உண்மையை கூட சொல்ல மாட்டான். சொன்னா செய்ய மாட்டான். சொன்னா செய்யாததானே பொய்யன். அதனால பொய்ய பேசுகிறவன் எல்லாருமே சமாதானம் இருக்கவே இருக்காது. பிறகு கோபம், நீ பொய்ய சொல்லிட்டேன்னு இவரு கோபம் வந்துருமா? இவரு கோபம் வந்துட்டா நான் உலகத்தையே அழிச்சிருவாராம். இவருக்கு கோபம். ஐயோ, கோபத்தினால என்ன நடக்கும்னு தன்னைத்தானே அழிப்பே தவிர மற்றவனை அழிக்கவே முடியாது. அதனால கோபம் வந்துகிட்டா ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்துருச்சுடா அப்படின்னு நினைச்சிட்டு ஓடுகள்ல அவன் சமாதானம் கெட்டவன் உள்ளது புரிஞ்சிருங்க. சமாதானம் தெய்வத்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது. சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகத்துல அரசியல்வாதி தரமாட்டான், சபகாரன் தரமாட்டான், பிஷப்பு தரமாட்டான், போப்பாண்டவன் தரமாட்டான். சமாதானம் தருகிறது விதம் தெரிஞ்சா, உனக்கு தெரிஞ்சா போதும். மற்றவனால சமாதானத்தை, ஐயோ அந்த கூட்டத்துல போய் இந்த ஜெபம் பண்ணணும், இந்த கூட்டத்துக்கு போகணும், முதல்ல சமாதானம் எப்படி கிடைக்கும்னு தெரிஞ்சுக்க. நீ அங்க ஓடி இங்க ஓடி இல்ல சமாதானத்தை தேடுது. சகரியால சமாதானத்துக்கு அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனத்துல என்ன செய்வாங்களாம், 4ஆம் மாசமும் 5ஆம் மாசமும் உபவாசம். இங்க பண்டிகையாய் உபவாசத்தை கொண்டாடுவாங்க. ஆமா, அது ஆண்டவர் சொன்னது. உனக்கு சமாதானம் வேணுமா? 4ஆம் மாசம், 5ஆம் மாசம், 7ஆம் மாசம், அடுத்தது 10ஆம் மாசம். வருஷத்துல 3 தடவை குறைஞ்சபட்சம் நீ உபவாசித்து ஜெபம் பண்ணுனா சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்க கூட்டம் நடத்தினா எல்லாரும் நினைப்பு என்ன தெரியுமா? என்னதோ இருக்கு. அதாவது பைபிள்ல இருக்கு. நான் இங்க அதான் 3 மாசத்துக்கு ஒரு உபவாசம் போட்டுக்கிட்டு அப்படியே விட்டுக்கிட்டு அப்படி இங்கே 3 தான் நடக்கும். 4 ஒண்ணு நடந்துக்கிடாது. சரியா நடத்தினா 4 உபவாசம் நடத்தலாம். 3 மாசத்துக்கு ஒண்ணுன்னு சொன்னா. ஆனா உபவாசம் எதுக்கு உள்ளது தெரியுமா? சமாதானத்தை உருவாக்க உள்ளதாகும்.
வேத தியானம் எதுக்குள்ள தெரியுமா? சமாதானத்து உள்ளதாக. வசனத்தை கேட்க 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 சமாதானம் வந்துகிட்டே இருக்கும். ஏன் சும்மா வசனத்தையே எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். காலையில சொல்லுவான், சாயங்காலம் சொல்லுவான், அந்திக்கு சொல்லுவான், எப்ப பார்த்தாலும் வசனம் சொல்லுவான், நடுராத்திரியில சொல்லுவான். எதுக்கு? உனக்கு சமாதானம் உண்டாக. ஆமென். வசனத்தை எந்த அளவு கேட்கறியோ அந்த அளவு சமாதானம் உண்டாகும். அடுத்தது என்னது? எந்த அளவு வாசிக்கிறியோ அது சமாதானம் உண்டாகும். எந்த அளவு விசுவாசிக்கிறியோ அந்த அளவு உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். எந்த அளவு ஜெபிக்கிறியோ அந்த அளவு சமாதானத்தை தருவார். எந்த அளவு துதிக்கிறியோ அந்த அளவு உனக்கு சமாதானம் தருவார். எந்த அளவுக்கு உன்னுடைய நீ கேட்ட வேதத்தை பகிர்ந்து கொள்ளுதியோ, மற்றவனோட சொல்லுதியோ, நீ பகிர்ந்து கொள்ள உனக்கு சமாதானம் உண்டாகும். உன் ஆத்மாவுக்கு பாதுகாப்பும் கிடைக்கும். இவ்வளவு காரியங்களை கற்று இந்த காலையில நமக்கு சொன்னதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். சமாதானத்தின் பாதையை கற்று நமக்கு வைத்து போயிருக்கிறேன்னு சொல்றாரு, தர்றேன்னு சொல்றாரு. அது எப்படி நாம் பெற்றுக்கொள்வோம்னு சொல்லிட்டு இந்த காலையில தேவன் நமக்கு போதித்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய சமூகத்துல நம்மை சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில சமாதானத்தை வைத்து தருகிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. அந்த சமாதானத்தை பெறுவது ப்ராசஸ், அதோடைய வழிகள் எது என்று சொல்லியும் அன்றைய வேதங்களின் மூலமாய் எங்களை இந்த காலையில உணர்த்தினதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாள் மாத்திரமல்ல ஆண்டவரே, விசேஷமா இந்த வாரம் முழுதும் வேதத்தினால ஆண்டவரே கேட்க போகிற ஜனங்களுக்கு அது சமாதானத்தை உண்டாக்குகிற ஒரு வாரமாய் இந்த வாரத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை நியமித்திருக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பரத்திலிருந்து செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேதத்தினுடைய ஆண்டவரை அல்லேலூயா வசனங்களை ஆண்டவரை பூரணமாய் நாங்கள் நம்ப விசுவாசிக்க, வேதத்தை தியானிக்க ஆண்டவரை, அதை நேசிக்க, அதுல சந்தோஷப்பட ஆண்டவரை, அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஞான இருதயங்கள் உருவாகிற ஆண்டவரை ஒரு வாரமாய் இந்த வாரத்தை மாற்றி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வேதம் எவ்வளவு ஆண்டவரை எங்களுக்கு முக்கியம் என்பதை நீர் எங்களை கற்று தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் கூடி இருக்கட்டும். ஒவ்வொருவருடைய ஜீவிதத்திலும் ஆண்டவரை மாற்றங்களை உருவாக்கும்படி ஜெபிக்கிறேன். நன்மைகளை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபையை இந்த நாளின் ஆராதனையில பூரணப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆராதனைக்கு வருகிறவர்கள் வேதத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். வேதத்தை நேசிக்காதவன் உலகத்தின் பார்வைக்கு ஆண்டவரை பரிசனை போல் இருக்கிறவன் ஆராதனைக்குள்ள வராதிருக்க தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பரிசேயருடைய கூட்டம் ஆண்டவரை நிச்சயமாய் சொல்லியர்களும் ஆண்டவரை பரிசேயர்களும் ஆண்டவரை விரோதமானவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் அந்த முறுமுறுப்பின் ஆவி கொண்ட யாருமே ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்காது. அதற்கு வேண்டிய ஆலயத்துக்கு யாரையும் நீர் அனுப்பாதற்கு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, ஏற்கனவே நீ தெளிவுபடுத்தினீர் ஆண்டவரை. சாபம் மனுஷனை தேடி வருகிற விதங்களை சொல்லி ஜெபத்தினுடைய ஆண்டவரை வார்த்தைகள் ஆண்டவரை, அப்ப வார்த்தையின் மிகுதியால் தேவனுடைய சமூகத்துல போக முடியாது. கருத்து இல்லாத வார்த்தை அந்த உணர்வு அடைகிற ஒரு ஆராதனையா இந்த பகல் காலம் ஆண்டவரை ஆராதனை அடையட்டும். உணர்வு அடையாதது வரைக்கும் யாரையும் ஆண்டவரை சீர்படுத்த முடியாதப்பா. அதனால ஆண்டவரை, ஜனம் சீர்பட வேண்டும் என்றால் உணர்த்தும் ஆவியானவர், உணர்வை ஏற்படுத்தும் ஆவியானவர் ஆண்டவரை நீர் செயல்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவரை உணர்வற்று ஆண்டவரை அப்பா மதப்பாயிருக்கிற மந்த புத்தியாயிருக்கிற ஜன ஆத்ம ஆத்ம ரட்சிப்பு இல்லாத ஒரு ஊழியம், ஆத்ம ஆதாயம் இல்லாத ஆண்டவரே ஒரு அப்பா அப்படிப்பட்டதான நிலைமைகளை ஏற்படுத்தாதபடி கர்த்தாவே, மனநோவின் ஆராதனைகளாய் கூட்டங்களாய் மாற்றாதபடி தகப்பனை மன மகிழ்ச்சியின் கூட்டங்களாய் ஆண்டவரை இந்த நாளில இருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு உள்ள 8 நாளும் எங்களை பலப்படுத்த நம்முடைய சமூகத்துல ஜெபிக்கிற ஆண்டவரை, தூரத்துல இருந்து வர வேண்டியவர்களை கூட்டி சேரும். யார் யார் வர வேண்டுமோ அவர்களை கூட்டி சேரும். யார் யாருக்கு சமாதானம் கொடுக்க வேண்டும் என்று நல்ல பிதாவே, ஆமென்.